அடிக்கடி நம்ம கேட்குற ஒரு வாக்கியம், எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ பிரச்சனை வாழ்க்கையில், வை மீ? எல்லாரும் நல்லா தான் இருக்காங்க, எல்லாரும் அவங்கவுங்க லைஃப்பை பார்க்குறாங்க, எனக்கு மட்டும் எப்போ பார்த்தாலும் பிரச்சனை, எவ்ரிபடி இஸ் ஃபைன், ஒன்லி ஐ எம் ஃபேஸிங் ப்ராப்ளம்ஸ். இந்த மாதிரி வார்த்தைகள் நம்ம அடிக்கடி கேட்குறோம். அது முழுசாக தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது. பிரச்சனைகள் இருக்கலாம், இல்லைன்னு நம்ம சொல்லலை. அதே சமயம் அந்த பிரச்சனைங்கிறது எதுவாக வேணாலும் இருக்கலாம். இப்போ பண பிரச்சனையாக இருக்கலாம், உறவுகளில் பிரச்சனை இருக்கலாம், ஆரோக்கியம் சம்மந்தமான பிரச்சனையாக இருக்கலாம், சில சூழ்நிலைகள் பிடிக்காமல் இருக்கலாம். இது எல்லார் வாழ்க்கையிலையும் ஏதாவது ஒன்று இருக்கும். இப்போது அந்த பிரச்சனையை நம்ம எப்படி சமாளிக்கிறது, அதுலேருந்து எப்படி நம்ம வெளியே வர்றது, அல்லது அதை தாண்டி எப்படி செல்வது, இந்த மாதிரி யோசிக்கும் போது மைண்ட் ரொம்ப ப்ரொடக்டிவாக வேலை செய்யும், கன்ஸ்ட்ரக்டிவாக அதுக்குண்டான தீர்வுகளை உங்களுக்கு சொல்லும். சரி, இப்படி பண்ணால் நம்ம இதை சரி பண்ணிக்கலாம், அல்லது இதை தாண்டி நம்ம போக முடியும், ஐ கேன் ஓவர் கம் அண்ட் கோ, அந்த மாதிரி சில தீர்வுகள் கிடைக்கும். பட் அந்த மாதிரி யோசிக்காம எனக்கு மட்டும் ஏன் இப்படி, வை மீங்கிற கொஸ்டின் வந்ததுன்னா, எப்பவுமே நம்ம சொல்லுவோம், ஒரு பிரச்சனையில் இருக்கிற துன்பத்தை விட அதனால் மனதில் ஏற்படும் துன்பம் அதிகம். The suffering is more in the mind than in the actual situation னு சொல்லுவாங்க. ஸோ இதை நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, நம்ம அந்த சஃபரிங் வலி அதிகமாக்கிக்கிறோம். எனக்கு மட்டும் ஏன் இப்படி, எனக்கு மட்டும் ஏன் இப்படின்னு சொல்லும்போது, அந்த பிரச்சனையினால இருக்கிற வலியை விட நீங்கள் அந்த கேள்வினால ஏற்படுத்திக்கிற வலி மிக மிக அதிகம். ஏன்னா வாழ்க்கையில் எப்பவுமே சொல்லுவாங்க, ஒரு 10% தான் நமது விதி. அந்த விதியை மதியால் வெல்ல முடியும்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? 10% விதின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா 90% நமக்கு கிடைக்கிற சூழ்நிலைகள், கிடைக்கிற வாய்ப்புகள், இதையெல்லாம் வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம என்ன முடிவெடுக்கிறோம், நம்ம வாழ்க்கையை எப்படி கொண்டு போகிறோமோ அதன்படி தான் அமையும்னு சொல்லுவாங்க. எண்ணங்கள் தான் வாழ்க்கைன்னு சொல்கிறோம் இல்லையா? அதனால் எனக்கு மட்டும் ஏன் இப்படி அப்படின்னு ஒரு வலியோடு கேட்காமல், சரி எனக்கு இப்படி வந்திருக்கு, இந்த பிரச்சனை நடந்திருக்கு, இந்த விஷயம் என் வாழ்க்கையில் ஒரு சிக்கலை ஏற்படுத்தியிருக்குன்னா இதுலேருந்து நான் எப்படி வெளியே வர்றது, அடுத்தது என்ன அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா, இந்த வை மீங்கிற கொஸ்டினை எடுத்துட்டிங்கனாலே வலி குறைஞ்சிரும், சிந்தனை இன்னும் சிறப்பாக செயல்படும்.